நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமாயக்குமரன். நெசவாளர் குடும்பங்களை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழகத்தில் 1,90,000 நெசவாளர் குடும்பங்களும் நெசவு சார்ந்த உபத்தொழில் செய்து வரும் 3,20,000 பேருக்கும் நெசவு தொழில் வேலைவாய்ப்பு வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் விற்பனை நிலையங்கள் மற்றும் கோஆப்டெக்ஸில் விற்பனை செய்யப்படும் துணிகளை வாங்கி கைத்தறி தினமான நாளை பொதுமக்கள் அணிய வேண்டும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சிவகாசி அருகே எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, ஆளுங்கட்சி என்ற நிலைக்கு மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற நிலையை, வரலாற்றை உருவாக்குவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தேன். என்ன கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கூடவே இருந்து உணர்ந்தவன். ஒரு பேட்டியில் எம் நடராஜன் சொல்கிறார், பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் நானே, இரட்டைகளில் சின்னத்தில் கூட போட்டியிட்டால் கூட நானே சென்று அவரை தோற்கடிப்பேன் என்று சொன்னார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 4 முறை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்து நான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறேன். 2 முறை பெரியவந்தூரிலும் 2 முறை சட்டமன்ற போடிநாயக்கனூர் தொகுதியில். இதே போடிநாயக்கனூர் தொகுதியில் சென்ற முறை 2016 இன்றைக்கு அந்த உண்மையை நான் சொல்கிறேன். நான் அந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட பொழுது என்னை தோற்கடிப்பதற்கு பல்வேறு சதிவேதிகள் நடந்தது என்பதுதான் உண்மை. அதையும் மீறிதான் நான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வெற்றி பெற்றேன் என்பதை என்னை கூப்பிட்டு அம்மா கேட்டாங்க, எப்படியாவது நீங்கள் வெற்றி பெறணும் பன்னீர்செல்வம். உறுதியாக அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை நான் வெற்றி பெறுவேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். முழு மூச்சு அங்கேயே தங்கி வேலை பார்த்தேன், வெற்றி பெற்றேன். அது வேறு விஷயம். இன்னைக்கு என்னை தோற்கடிப்பதற்கு நான் வேலை செய்வேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? 2001 மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வந்த பொழுது நான் முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் பணிக்கப்பட்டேன். 150 நாட்களுக்கு பின்னாலே மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அதே முதலமைச்சர் பதவியை அடைவதற்கும் நான் உறுதுணையாக இருந்தேன். மீண்டும் 13 ஆண்டுகளுக்கு பின்னாலே 2014 மாண்புமிகு அம்மா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் சோதனை ஏற்பட்ட பொழுது 13 ஆண்டுகளுக்கு பின்னாலும் எனக்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக என்னை நியமனம் செய்கிறார் என்று சொன்னால் 13 ஆண்டுகள் மாண்புமிகு அம்மா அவர்களுடன் உடனிருந்தே நான் பணியாற்றியிருக்கிறேன். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். விசுவாசமிக்க தொண்டர்களில் ஒருவனாக நின்றுதான் நான் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பணியாற்றியிருக்கிறேன். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உரையாற்றிய அந்த நேரலை காட்சியை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுபவர்களே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு சார்பில் 57 கோரிக்கைகள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டியை காரணம் காட்டி அதிக வரி வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டது தொடர்பான பிரச்சினை தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் உள்ள நிலையில் அதிமுக துணை பொதுச் செயலராக தினகரன் நியமிக்கப்பட்டதே செல்லாது என்றும் அவர் கூறினார். அத்தகைய சூழ்நிலையில் தினகரனால் நிர்வாகிகளை எப்படி நியமிக்க முடியும் என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சியை கலைக்க வேண்டும், ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்து அதற்கு உண்டான எல்லா விதமான ஒரு அநியாயங்களை செய்தால், ஒரு சூழ்ச்சிகள் செய்தால் நிச்சயமாக அம்மாவுடைய ஆன்மா அவளை மன்னிக்கவே மன்னிக்காது. உண்ட வீட்டிற்கு ரெண்டங்கம் செய்கின்ற துரோகிகளை இந்த நாடே மன்னிக்காது. கடலூரில் 4 அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு விழாவை அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் புறக்கணித்தனர்.
கடலூர் மஞ்சநகர் மைதானத்தில் வரும் 16ஆம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி, தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆனால் அமைச்சர்கள் பங்கேற்ற விழா மற்றும் ஆலோசனை கூட்டங்களில் கடலூர் மாவட்ட அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் MLAக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றிருக்கிறார்கள். சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். அதிலே அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அதிலே பங்கு கொள்ள இருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த நிகழ்ச்சி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் கடலூர் ஒரு முன்மாதிரியாக அமையும் என்ற நம்பிக்கை. அதிமுகவின் 3 அணிகளும் இணைய ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை அருகே துவரிமானில் நடந்த அரசு நலத்திட்ட வழங்கும் விழாவில் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 அணிகள் இணைய ஊடகங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் மாறி மாறி கேள்விகள் கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். 3 அணிகள் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அதிமுக அரசை ஏன் தமிழக மக்கள் விரும்புகிறாங்கன்னா, இந்த ஆட்சி வந்ததுன்னா சாமானியப்பட்டவர் பாதுகாப்பாக இருக்கும், ரவுடிஸா இருக்காது, அடுத்த நம்ம சொத்துக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குதுன்னா மக்கள் நம்புறாங்க. அதை நினைச்சுதான் இந்த கட்சியே எந்த வேட்பாளர் என் முகரை பார்த்தா எனக்கு ஓட்டு 2வது ஜெயிச்சாங்க, எங்க அம்மாவுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை இது மாதிரி என்னைய மாதிரி தான் எல்லா பேரும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்க அதிமுக MLAக்கள் அனைவருமே இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அம்மாவுடைய ஆட்சியும் தான் நல்லது, ரெட்டலை வந்தா நல்லது, அவங்க ஆட்சி தான் அமைதியான ஆட்சின்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஆட்சியும் கட்சியும் நடத்திட்டு இருக்கோம். எனவே இந்த கட்சியை ஒன்றுபடுவதற்கு நீங்க எல்லாம் ஊடகங்கள் ஒன்றுபடணும். தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சியை கவிழ்க்க ஸ்டாலின் உள்ளிட்டோர் முயற்சிப்பதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் திமுகவின் முயற்சிக்கு பலன் கிடைக்காது என்று தெரிவித்தார். மேலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தண்ணீர் பிரச்சினை போக்க 3வது குடிநீர் திட்டம் விரைவில் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஏதாவது வகையாக கவிழ்த்து விட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல பேர் அதுக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் உரிமைகளுக்காக ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற இருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் திரளாக பங்கேற்க வேண்டும் என அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒட்டுமொத்த தமிழகமும் விவசாயிகளின் பக்கம் உறுதியாக நிற்கிறது என்ற உணர்வினை போராட்டத்தில் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு வெளிப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளின் முழுக்கடன்களையும் தள்ளுபடி செய்வது, காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கொள்முதல் விலை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஆத்தூர் அருகே மகள் காதல் திருமணம் செய்து கொண்ட விரக்தியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தாண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். இவருக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இவரது மூத்த மகள் மோகனா என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உறவினர் ஒருவரை காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ராஜேந்திரன் குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து பார்த்துள்ளனர். அப்போது ராஜேந்திரன், அவரது மனைவி, இளைய மகள், மகன் ஆகிய 4 பேரும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் 3 நாள் மன உடஞ்சி இருந்தார். நல்லா ஆறுதல் தான் சொல்லிகிட்டு இருந்தோம். நேற்று காரிப்பட்டி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. திருப்பி நாங்கள் ஏத்தாப்பு ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 3 நாளுமே நாங்கள் எல்லாம் கூட தான் எல்லாம் இருந்தாங்க.
அப்புறம் நைட்டு வந்து எல்லாம் ஒரு 11 மணிக்கு பேசிட்டு எல்லாம் இது பண்ணோம். அப்புறம் திருப்பி போன வாட்டி இது அவங்க 4 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே 3 கார்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆற்காடு அருகே ரத்னகிரி பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த கார் பிரேக் போட்டதில் அடுத்தடுத்து பின்னால் வந்த 2 கார்கள் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரு கார் தீப்பிடித்து எரிந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். அமைச்சர் நிலோஃபர் கவில் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கொட்டும் மழையில் பள்ளங்கால கார்கள், இருசக்கர வாகனங்கள் அணிவகுப்பு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. புதகையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரசு விருந்தினர் மாளிகை முன்பாக தொடங்கிய அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்தன. இந்த அணிவகுப்பில் 1928ஆம் ஆண்டு முதல் 1961ஆம் ஆண்டு வரை உற்பத்தி செய்யப்பட்ட கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பங்கேற்றன. பள்ளங்கால கார்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் விதமாக இந்த கண்காட்சி நடைபெற்றதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வாகனம் பார்த்து 1928 ஒரு பக்ஃபியட் புது ஃபஸ்ட்டு டைமாக வந்து இந்த வருஷம் வந்திருக்கு. அதுபோல் விதவிதமான வாகனங்கள், வித்தியாசமான வாகனங்கள்லாம் வந்திருக்குது. ஆஸ்டன் A30, ஷெவர்லே, பிளைமோத்து, கவுலி, அப்புறம் டாட்ஜ் கிங்ஸ்வே, அப்புறம் ஹம்பர் ஹாக் இந்த வாட்டி முதல் முறையாக வந்திருக்கு. நாங்கள் வந்து சுற்றுலாவுக்கு வந்த டைமில் தான் விண்டேஜ் கார் ஷோ பற்றி தெரிஞ்சு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா நிறைய விதவிதமாக கலர்ஸில் கார் மாடல்லாம் இருக்குது. 28 இருக்குது. அப்புறம் பைக்கும் நிறைய மாடலில் இருக்குது. நாங்கள் எல்லாம் போகிறக்கு முன்னாடியே டிவியில் தான் இந்த மாதிரி ஷோ எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நிஜமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்சியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்க வந்தவர் கத்தியுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று காலை வந்தார். அவரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் விமான நிலையத்தில் திரண்டிருந்தனர். அப்போது நபர் ஒருவர் தமது மகளுக்கு திருமணம் வைத்துள்ளதாகவும் ஓபிஎஸ்ஸுடன் சேர்ந்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அந்த நபர் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தி திடீரென கீழே விழுந்தது. இதனையடுத்து கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் அந்த நபரை உடனடியாக கைது செய்தனர். விசாரணையில் அவர் திருச்சியை சேர்ந்த சோழராஜன் என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓ பன்னீர்செல்வத்தை அவர் தாக்கும் திட்டத்துடன் வந்தாரா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் பாதுகாப்பு வசதிகளில் குறைபாடுகள் உள்ளதாக கூறி விமான நிலைய காவல் நிலையத்தை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். மேலும் காவல் உதவி ஆணையருடன் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, பூனாட்சி ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்பதற்கு அங்கே நின்று ஒரு 300 பேர் அங்கே நின்று கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் கையில் கத்தியுடன் அந்த இடத்திலே தள்ளி கொண்டு வரும்பொழுது அவர் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது என்று சொல்லி கழக நிர்வாகிகள் அவரை பிடித்து காவல் நிலையத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது புகார் அளித்திருக்கிறோம். எங்களுடைய கோட்டத் தலைவர், முன்னாள் கோட்டத் தலைவர் மனோகர் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழகத்தில் உள்ள பிரச்சனைக்கு குரல் கொடுக்கும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தங்கள் பிரச்சனைகளை ஏன் தீர்க்கவில்லை என்று லட்சுமிபுரம் மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். லட்சுமிபுரம் பகுதியில் ஓபிஎஸ் அமைத்துள்ள ராட்சத கிணற்றை குடிநீர் தேவைக்காக ஒப்படைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓபிஎஸ்க்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய மக்கள் லட்சுமிபுரம் மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். கிணற்றை ஒப்படைக்காவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது ஓபிஎஸ் தரப்பில் வந்து கிணறும் அந்த பக்கத்தில் இருக்க போர்வெல்லும் தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்றப்ப நம்ம சரி கொடுத்துருவாங்கல்ல, இவங்களே சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்றத நினச்சிட்டு நாங்களும் பொதுமக்கள் நம்பிக்கையாக இதுவரைக்கும் பல்வேறு இடம் நாங்கள் கேட்டதுக்கு இன்னும் எந்த ஒரு முயற்சியும் வரல. அவங்க எழுதி தர்ற மாதிரியும் தெரியல, எந்த உடன்படிக்கைக்கு வரல அவங்க. அதனால் திருப்பி நேற்றும் ஏதாவது கேட்கலான்றப்ப இந்த மாதிரி தகவல் எங்களுக்கு இல்லை, நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கினா தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தொனிலாம் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் கடந்துட்டு திருப்பி நாங்கள் தொடர் போராட்டங்கள் முதல் கட்டமாக வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து எழுந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.